41ാவது ശ്ലോകം. മിളിത്വാ സസുരാവിപ്രാ ദേവീം സമവിതുഷ്ടുവു നമോ വേദാന്തവേദ്യേതേ നമോ ബ്രഹ്മസ്വരൂപിണീ. ദേവர்களுം ബ്രാഹ്മണാളുമെല്ലാം ഒരു சேர ദേവിയെ സ്തുതിച്ച വേദാന്ത വേദ്യേ ഉനക്ക് നമസ്കാരം, ബ്രഹ്മസ്വരൂപിണി ഉനക്ക് നമസ്കാരം ഇപ്പടിന്ന് എല്ലാരും സ്തുതിച്ച ദേവിയെ. 42ാவது ശ്ലോകം. സ്വമായയാ സർവജഗത് വിധാത്ര്यै തേ നമോ നമഃ ഭക്തകൽപദ്രുമേ ദേവി ഭക്താർത്ഥം ദേഹധാരിണി. സ്വന്തം മായയാല இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவளே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். பக்தர்களுக்கு கல்பவிருட்சமாயிருக்கிறவளே, பக்தர்களுக்காக அப்பப்ப அவதாரங்கள் எடுக்கிற தேவி உனக்கு நமஸ்காரம் இப்படின்னு எல்லாம் அவ ஸ்துதிச்சா. 43ாவது ശ്ലോകം. நித்யத்ருத்தே நிருபமே புவனேஸ்வரி தே நம. நித்திய திருப்தையும் நிருபமையுமாயிருக்கிற புவனேஸ்வரி உனக்கு நமஸ்காரம். அஸ்மத் சாந்தி அர்த்தம் அதுலம், அஸ்மத் சாந்தி அர்த்தம் அதுலம் லோஜனானா சகஸ்ரகம். எங்களோடெல்லாம் நிம்மதிக்காக எதுகூடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்குக்கு கண்கள் தேவிக்கு இருக்கு. அந்த கண்கள். 44வது ശ്ലോകം. त्वया यदोदृतं देवी सदाक्षी त्वं तदो भव क्षुधया पीडिता माता स्तोतुं शक्तिर्न चास्तिना. அப்படி இருக்கிற கண்களை நீ தரிச்சதால ஹே தேவி, நீ இனி முதலுக்கு சதாட்சி அப்படின்னு ஃபேமஸ் ஆகட்டும். ஆயிரக்கணக்குக்கு கண்களாக்கம் உனக்கு இருக்கு. அதனால சதாட்சி அப்படிங்கிற பேரு இனி முதல் உனக்கு கிடைக்கட்டும். அம்பிகையே, பசியால தளர்ந்து போற எங்களுக்கு உன்னை ஸ்துதிக்கிறதுக்கு கூடியும் திராணி இல்லை. 45வது ശ്ലോകത്തിல முதல் லைன் தேவி கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்றதும், 2வது லைன் வியாச பகவான் அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுமாக்கும். கிருபாங்குரு மகேஷானி வேதானப்யாராம்பிகே. பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரியாயிருக்கிற அம்பிகையே கருணை காட்டணுமே, வேதங்களை எல்லாம் மீட்டெடுத்து தரணுமே அப்படின்னு பிரார்த்திச்சா. அதுக்கப்புறம் வியாச பகவான் அங்க சொல்லறார். அதனால வியாச உவாச்ச இதி தேஷாம் வஜ ஸ்ருத்வா ஷாகான் ஸ்வகர சம்ஸ்திதான். இப்படியெல்லாம் இருக்கிற இவாளோட ஸ்துதிகளை கேட்டு தன்னோட கையில இருக்கிற கீரை தொடங்கின உணவு விஷயங்களும். 46வது ശ്ലോകം. स्वादूनि बलमूलानि भक्षणार्थं ददौ शिवा नानाविधानि जान्नानि नानाविधानि च अन्नानि पशुभोज्यानि यानि च. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கிற பழங்களும் காய்கறிகளும் எல்லாம் அவளுக்கு அந்த மங்களஸ்வரூபிணி சாப்பிட்றதுக்கு கொடுத்தா. மனுஷாளுக்கு சாப்பிட்றதுக்கான பலதரம் உணவுகளும் மிருகங்களுக்கு தேவையான பலதரம் உணவுகளும் தேவி பலவிதத்துல உணவுப் பொருள்களை தானம் பண்ணினா. 47வது ശ്ലോകം. काम्यानन्दरसैर्युक्तान्यान्नवीनोल्भवं ददौ शागम्भरीदि नामाभि तद्दिनात् समभून् नृपा.
காமியான் அனந்தரசைஹி யுக்தானி நவீன உல்பவம் ததௌ शागंबरी इति नाम अभि शागंबरी इति नाम अभि तद दिनाद समभूद நிருபா. ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், ஜனமேஜய ராஜாவே, தேவி எல்லாருக்கும் உணவு கொடுத்தா. அந்த உணவெல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்ட விஷயங்களாயிருந்தது. அதெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் டேஸ்ட் இருக்கிறதா இருந்தது. புதுசா உண்டாகி வர வரைக்கும் பட்டினி இல்லாம இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எல்லாருக்கும் தேவி உணவை கொடுத்துட்டே இருந்தா. இந்த பூமியில மழைய வர்ஷிச்சா, மழை பெஞ்சு பூமியில செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து காய்கனிகள் எல்லாம் உண்டாகி வர வரைக்குமே தேவி உணவை கொடுத்துட்டே இருந்தா. அப்போதிருந்து தேவிக்கு சாகம்பரி அப்படிங்கிற நாமவும் உண்டாகி வந்தது. 48வது ஸ்லோகம். தத கோலாஹலே ஜாதே தூதவாக்யேன போதிதா சசைன்ய சாயுதோ யோதும் துர்கமாக்கியோ சுரோயயோ. இப்படி பல கோலாகலங்களும் உண்டாயின்றிருக்கிறத தூதர்கள் வழியா விஷயத்தை தெரிஞ்ச துர்கமாசுரன் சைன்யத்தை எல்லாம் கூட்டிண்டு ஆயுதங்கள் எல்லாம் தெரிச்சுண்டு யுத்தத்துக்கு கிளம்பினான். 49வது ஸ்லோகம். சஹஸ்ராட்சௌஹிணி யுக்த शरान् मुञ्जन् त्वरान्विता रुरोध देव सैन्यं तद् यद् देवी अग्रे स्थितं पुरा तद्यद्देव्यग्रे स्थितं पुरा. 1000 அட்சௌகிணி படகளோடு கூடிட்டு வந்து சேர்ந்த துர்கமாசுரன் அதிசீக்கிரமாக தன்னோடு கையில இருக்கிற பானங்களை வர்ஷிக்க தொடங்கினான். தேவியோடு முன்னால நின்றிருந்த தேவர்களோடு சைன்யத்தை சூழ்ந்து நின்னான் அசுரன். 50வது ஸ்லோகம். ததா விப்ரகணம் செய்வ ரோதயாமாச சர்வதா தத கில கிலா சப்த சமபூத் தேவமண்டலே. அதே மாதிரி பிராமணர்களோடு கூட்டத்தையும் எல்லா இடத்திலேயும் அந்த அசுரனோடு படை சுத்தி வளைஞ்சுது. அப்போது தேவர்களோடு கூட்டத்திலேருந்து ரொம்ப ரொம்ப சத்தம் இப்படி ஒசர்ந்து கேட்டுது பயத்துல. 51வது ஸ்லோகம். த்ராஹி த்ராஹி திவாக்யானி ப்ரோஜு சர்வே திஜாமராஹ ததஸ்தேஜோமயம் சக்ரம் தேவானாம் பரிதர்ஷிவா. காப்பாத்தனமே காப்பாத்தனமே இப்படின்னு தேவர்களும் பிராமணாலும் எல்லாம் ஒரு சேர அழுது புலம்பினா. அப்போது தேவர்களுக்கு 4 பக்கமும் ஒரு திவ்யமான தேஜோ வலயம் தேவி உண்டாக்கினா. தேவர்களை காப்பாத்துறதுக்கு அவளோட 4 பக்கமும் ஒரு ரட்சாகவசத்தை உண்டாக்கினா தேவி. 52வது ஸ்லோகம். சகார ரட்சணார்த்தாய ஸ்வயம் தஸ்மாத் பஹிஸ்திதா தத சமபவத் யுத்தம் தேவ்யா தைத்யஸ்ய சோபயோ. ததஹா சம் அபவத் யுத்தம் தேவ்யா தைத்யஸ்ய ச உபயஹ. அவளையெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு ஒரு தேஜஸ சிருஷ்டிச்சா தேவி. എന്നിട്ട് அந்த ரட்சாகவசத்துக்கு வெளியில வந்து நின்னா தேவி. தொடர்ந்து தேவியும் அசுரனும் தம்மில யுத்தம் ஆரம்பிச்சது.
53ാவது ശ്ലോകം. ശരവർഷ സമാച്ഛന്നം ശരവർഷ സമാച്ഛന്നം സൂര്യമണ്ഡലമത്ഭുതം പരസ്പര ശരോദ്ഹർഷ സമുൽഭൂതാഗ്നി സുപ്രദം. அதிசயமாயிருக்கிற சரவர்ஷத்தால சூரிய மண்டலம் மறைஞ்சு போச்சு. சூரியனை காணோம். பரஸ்பரம் வர்ஷிக்கிற பானங்களிலேருந்து நெருப்பு அள்ளி கொட்டித்து அங்கெல்லாம். 54வது ஸ்லோகம். கடோர ஜாடனல்கார பதிரீகிருத திக்தடம் ததோ தேவி ஷரீராத்தோ நிர்கதா தீவிர சக்தயா. அதிகடினமான ஞான் ஒலிகளால எல்லா திக்குகளும் அதிசக்தமான சத்தத்தால அதிர்ந்தது. அப்போது தேவியோட சரீரத்திலிருந்து உக்ரமான சக்திகள் வெளியில குதிச்சுது. 55வது ஸ்லோகம். காளிகா தாரிணி பாலா திரிபுரா பைரவி ரமா பகளா ஜைவ மாதங்கி ததா திரிபுர சுந்தரி. காளிகா தாரிணி பாலா திரிபுரா பைரவி ரமா பகளா மாதங்கி திரிபுர சுந்தரி இப்படின்னு நிறைய உக்ரமான சக்திகள் வெளியில வந்தா. 56வது ஸ்லோகம். காமாட்சி துலஜா தேவி ஜம்பினி மோகினி ததா சின்னமஸ்தா குஹ்யகாளி தச சாஹஸ்ரபாஹுகா. காமாட்சி துலஜா ஜம்பினி மோகினி சின்னமஸ்தகா இப்படின்னு நிறைய தேவிகளாக்கம் குதிச்சது. 10,000 கைகள் இருக்கிற குஹ்யகாளிகா அப்படிங்கிற தேவியும் குதிச்சா. 57வது ஸ்லோகம். द्वात्रिंशत् शक्तयश्चान्याश्चतुष्षष्टिमिदा परा. 32 शक्तयः च अन्याः चतुष्षष्टिमिदाः पराः असंख्यादास्ततो देव्या समुल्बोधास्तु सायुधा. 32 வேற சக்திகளும் அதை தவிர 64 சக்திகளும் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நிறைய சக்திகளும் தேவியிலேருந்து ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சுண்டு நன்னா உத்பவிச்சா இந்த அசுரனை தரத்துறதுக்கு. 58வது ஸ்லோகம். மிருதங்க சங்க வீண ஆதி நாதிதம் சங்கரஸ்தலம். மிருதங்க சங்க வீணாதி நாதிதம் சங்கரஸ்தலம் சக்திபிஹி தைத்ய சைன்யேது நாசிதே அச்சௌகிணீஷதே. சக்திபிர்தைத்ய சைன்யேது நாசிதே சௌகிணீஷதே. மிருதங்கம் சங்கு வீணை இதனோடதெல்லாம் நாதத்தால அங்க எல்லாம் காதடைச்சுது. அந்த யுத்த களம் செத்த கோலாகலங்களால ரொம்பி வழிஞ்சுது. தேவியோட சக்திகள் துர்கமன் அப்படிங்கிற அசுர சைன்யத்துல இருக்கிற அச்சௌகிணிகளை இல்லாம பண்ணினோன. 100 அச்சௌகிணி படகளை தேவியோட சைன்யம் அழிச்சோன. 59வது ஸ்லோகம். அக்ரேசர சமபவத் துர்கமோ வாஹினீபதே. அக்ரேசரஹ சமபவத் துர்கமஹ வாஹினீபதிஹி சக்திபிஹ் சஹ யுத்தம் சகார பிரதமம் ரிபு. சேனாநாயகனாயிட்டு துர்கமன் முன்னால வந்து நின்னான். முதல்ல
துர்கமன் அப்படிங்கிற அந்த சத்ரு தேவி சக்திகளுமாயிட்டு யுத்தம் பண்ணினான். 60வது ஸ்லோகம். மகத் யுத்தம் மகத்யுத்தம் சமபவத்யத்ராபூத் ரக்தவாஹினி. சமபவது யத்ர அபூத் ரக்தவாஹினி. மகத்யுத்தம் சமபவத்யத்ராபூத் ரக்தவாஹினி. அச்சௌஹின்யஸ்துதா சர்வா வினிஷ்டா தசபிர்தினைஹி. கோரமான யுத்தம் நடந்தது. ரத்தம் 6 மாதிரி ஒழுகித்து. 10 நாள் யுத்தத்துல துர்கமாசுரனோடு எல்லா அச்சௌகினி படகளும் தேவியோடு சைன்யம் அழிச்சா.